நம்ம லைஃபோட பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நம்மளோட எமோஷன் தான். கோபம் வந்தால் பேசிகிட்டே போயிடுவோம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேர்டு கேட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுவோம் அதையே நினச்சி. ஆனால் இதே எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் காமான மைண்ட் செட்டில் டிசிஷன் எடுத்து லைஃப்பில் வின் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ரியாக்ட் பண்ணுறதை விட ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோபமாக இருக்கும், இல்லை அழுவோம், இல்லை கத்துவோம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா அந்த செகண்டில் நம்மளோட பிரெயின் ஷட் டவுன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் பாஸ் ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் காமாக ரெஸ்பாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் கூட உங்களுக்கு வரும். எந்த எமோஷ்னல் சுச்சுவேஷனலாக இருந்தாலும் ஒரு 3 டைம்ஸ் டீப் ப்ரீத் எடுங்க. அந்த 10 செகண்ட் சைலன்ஸ் தான் உங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காம அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃபோக்கஸை வேறு இடத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு வாக் போங்க, இல்லை நோட் புக்கில் ஏதாவது எழுதுங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான டாஸ்க்கை பண்ணுங்கள். கோபமோ பெயினோ ஃபெயிலியரோ எல்லாமே வேஸ்ட்லாம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களை அதை ப்ரூவ் பண்ணால் அதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக ஆக்குங்க. எமோஷனை சப்ரெஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க. ஜிம்மோ இல்லை ஏதோ ஸ்டடியோ இல்லை ஏதாவது ஸ்கில் பில்டிங்கோ இல்லை பிஸ்னஸோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இல்லை. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பவர் அன்லிமிட்டடு தான். நம்மளோட கோபம், துக்கம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அன்ஸ்டாப்பபிள். ஸோ இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஓவர் திங்க் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.